தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். டிப்ளமோ இன் ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் டிஐபி, டிப்ளமோ இன் ஃபார்மசி, டிஎன்டி, டிப்ளமோ இன் நர்சிங் தெரபி, இந்த பட்டய படிப்புகளுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. 19/11/2024 இருந்து 2/12/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம். இது எந்த வெப்சைட்டில் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா www.tnhealth.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அப்ளிகேஷன் மட்டும் தனியாகவும் மொத்த ப்ராஸ்பெக்டஸ் வித் அப்ளிகேஷனோட சேர்த்தும் உங்களுக்கு பிடிஎஃப் லிங்காக இதில் என்க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி பயனடைஞ்சிங்க. ப்ராஸ்பெக்டஸை டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை ஒரு முறை படித்து பார்த்துக்குங்க. அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுத்து ஆஃப்லைனில் மட்டும்தாங்க நீங்கள் அப்ளை பண்ணணும். அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி போஸ்டல் மூலமாகவோ அல்லது கொரியர் மூலமாகவோ அந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே செலெக்ஷன் கமிட்டி ஆஃபீஸில் அதில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் கடைசி தேதியான 2ஆம் தேதி சாயந்தரம் 5:30 மணிக்குள்ளே அங்கே கிடைக்கிற மாதிரி அனுப்பி வச்சுருங்க. எவ்வளோ சீட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மற்றும் பாளையங்கோட்டை 2 காலேஜில் மட்டும்தாங்க சீட் இருக்குது. சென்னையில் டிஐபிக்கு 50, டிஎன்டிக்கு 50 சீட்டும் இருக்குது. அதே மாதிரி பாளையங்கோட்டில் டிஐபிக்கு 50, டிஎன்டிக்கு 50 சீட்டும் இருக்குது. இந்த ஒரு கோர்ஸில் இருக்கிற 50 சீட்டுமே எப்படி பிரித்து கொடுப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு கேர்ள்ஸுக்கு ஒரு 25, அதுக்கடுத்து பாய்ஸுக்கு ஒரு 25 ஈக்குவலாக கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் எல்லா கோர்ஸுக்குமே ஈக்குவலாக 25-25 50% தாங்க எல்லாருக்குமே கொடுப்பாங்க. ஒருவேளை கேர்ள்ஸில் ஃபில் ஆகலை அப்படின்னா பாய்ஸுக்கு கொடுத்துருவாங்க. பாய்ஸில் ஃபில் ஆகலை அப்படின்னா அதை கேர்ள்ஸுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்ததாக ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் காஸ்ட் 350 ரூபாய் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே ஆன்லைனில் SBI e-collect அப்படிங்கிற SBI வெப்சைட்டில் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். SC, SCA, STக்கு மட்டும் ஃப்ரீ. நீங்கள் அந்த வெப்சைட் உள்ளே போகவே தேவையில்லைங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னா, நீங்கள் கவுன்சிலிங் வரும்போது 350 ரூபாய், அதாவது இது ஒரு என்ட்ரி ஃபீஸ் மாதிரி எல்லா கம்யூனிட்டிஸுமே கட்டுற மாதிரி இருக்கும். டிப்ளமோ இன் ஃபார்மசி செலக்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கான டியூஷன் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸு 3600 ரூபாய் எல்லா கம்யூனிட்டிஸுமே கட்டுற மாதிரி இருக்கும். டிஎன்டி கோர்ஸுக்கு 7200 ரூபாய் எல்லாருமே ஒரு வருஷத்துக்கு கட்டுற மாதிரி இருக்கும். இதுக்கான படிக்கிறதுக்கான மீடியம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் தான் எல்லாமே இருக்கும். தமிழ்லையும் ஒரு சில புக்ஸஸ் அவைலபிளாக இருக்கும். பட் மீடியம் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷில் தாங்க இருக்கும். எலிஜிபிலிட்டி மார்க்ஸ், யாருக்கு எவ்வளோ எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசி கம்யூனிட்டிக்கு 45%, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி கம்யூனிட்டிஸுக்கு +2ல் 40%, அதாவது சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸில் மட்டும் 40% இருந்தால் போதும். எஸ்சி, SCA, ST ஜஸ்ட் 35% இருந்தால் போதுங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, மினிமம் எல்லா கம்யூனிட்டிஸுமே 17 இயர்ஸ் முடிஞ்சிருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா SC, SCA, ST கம்யூனிட்டிஸுக்கு மட்டும் 35 இயர்ஸ் அதிகபட்சமாக இருக்கணுங்க. மற்ற கம்யூனிட்டிஸ் எல்லாருக்குமே 30 இயர்ஸ் அதிகபட்சமாக இருக்கணும். இதுக்கு மேலே இருக்கிறவங்களாம் இதுக்கு எலிஜிபிள் கிடையாதுங்க. ஸ்பெஷல் கேட்டகரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 ஸ்பெஷல் கேட்டகரிக்கு சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. ஒன்று எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்ற கேட்டகரியில் இந்த வருஷம் டிஐபி ஃபார்மசிக்கு 1, டிஎன்டிக்கு 2 சீட்டும் கொடுத்துருக்காங்க. இது வருஷம் மாறுங்க ஆல்டர்னேட்டிவாக. அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு, ஃபார்மசிஸ்ட்டுக்கு 2, டிஎன்டிக்கு 1 மாறும். இது அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தாங்க ஸ்போர்ட்ஸுக்கு ஃபார்மசிஸ்ட்டுக்கு 2, டிஎன்டிக்கு 1, நர்சிங் தெரபிக்கு 1 இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி எப்பவுமே வருஷம் 5%, ஃபார்மசிஸ்ட்லேயும் 5%, 5 சீட்டு, நர்சிங் தெரப்பிலையும் 5%, 5 சீட்டு, மொத்தமாக 2த்தையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ரேங்க் லிஸ்ட் எப்படி விடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சயின்ஸ் சப்ஜெக்ட் பயாலஜி ப்ளஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 2 மார்க்ஸையும் கூட்டி ஆவரேஜாக எடுத்து உங்களுக்கு மார்க் போடுவாங்க. இதுதான் ரேங்க் லிஸ்ட்டாக விடுவாங்க. ஒருவேளை ஒரே மார்க் நிறைய பேர் எடுத்திருந்தால் அப்போ எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டில் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயாலஜி சப்ஜெக்ட் ஆர் பாட்டனி ப்ளஸ் ஜுவாலஜி இதில் ஆவரேஜாக யார் ஜாஸ்தியாக இருக்கிறீங்களோ அவங்க ஃபஸ்ட் ரேங்க் வந்துடுவாங்க. அதில் கம்மியாக இருக்கிறவங்க செகண்ட் ரேங்க் போயிடுவாங்க. ஒருவேளை அதுலேயும் ஈக்குவலாக இருக்கிறீங்க அப்படின்னா அடுத்தது ஃபிசிக்ஸ் ப்ளஸ் கெமிஸ்ட்ரி 2த்தையும் ஆட் பண்ணி ஆவரேஜ் பார்ப்பாங்க. அதில் யார் ஜாஸ்தியாக இருக்கிறீங்க அவங்க ஃபஸ்ட்டு போயிடுவாங்க, கம்மியாக இருக்கிறவங்க செகண்ட் போயிடுவாங்க. ஒருவேளை அதுலேயும் ஈக்குவலாக இருக்கிறீங்க அப்படின்னா டோட்டல் +2 மார்க்ஸோட பர்சன்டேஜ் நீங்கள் யார் அதிகமாக வச்சுருக்கீங்களோ அவங்க ஃபஸ்ட்டு போயிடுவாங்க. இல்லை அதில் கம்மியாக இருக்கிறவங்க செகண்ட் வந்துடுவாங்க. ஒருவேளை அதுலேயும் ஈக்குவலாக இருக்கிறீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் பார்ப்பாங்க. யார் ஒரு நாள் முன்னாடி இருக்கிறாங்களோ அவங்க முன்னாடி ரேங்க் போயிடுவாங்க. டேட் ஆஃப் பர்த்தில் பின்னாடி இருக்கிறவங்க பின்னாடி ரேங்க் போயிடுவாங்க. சரிங்க, இதுவும் இல்லை அப்படின்னா இது வரைக்கும் தான் அதில் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இதுக்கு முன்னாடி BNOS ப்ராஸ்பெக்டஸில் எப்படி போட்டுக்குன்னா, ரேண்டமாக 2 பேருமே எல்லாத்துலேயுமே ஈக்குவலாக இருக்கிறாங்கன்னா ரேண்டமாக குளிக்கு போட்டு பார்ப்பாங்க. இல்லை ஏதோ ஒரு நம்பர் கொடுப்பாங்க, அதில் யார் ஃபஸ்ட் வரீங்களோ அவங்க கொடுத்துருவாங்க. இது நார்மல் ப்ரொசீஜருங்க. இந்த டிப்ளமோ இன் ஃபார்மசிஸ்ட்,
டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற இந்த கோர்சஸை யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா +2ல் பயோ மேக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் குரூப்பும், பியூர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பாட்டனி, ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 4 சப்ஜெக்டையும் மேஜராக எடுத்து படித்தவங்க +2ல் இவங்க வந்து இந்த கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணலாம். இது எல்லாருக்குமே எல்லா மெடிக்கல் டிகிரிக்குமே கண்டிப்பாக பயாலஜி சப்ஜெக்ட் படிச்சிருக்கிறவங்க தான் இதுக்கு வரணும். அதாவது பயாலஜி ஆர் பாட்டனி அண்ட் ஜுவாலஜி எடுத்துருக்கிறவங்க மட்டும்தான் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லா கோர்ஸுமே படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டியாக நிர்ணயிச்சிருக்காங்க. அதுதாங்க இந்த கோர்ஸுக்கும். சரி, இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற இந்த ஃபார்மசிஸ்ட், இந்த நர்சிங் இதை முடிச்சுட்டு நீங்கள் அலோபதி டாக்டர் சைடு இருக்கிற மற்ற ஹாஸ்பிட்டல்ஸில் போக முடியுமானா கண்டிப்பாக போக முடியாதுங்க. இந்த ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அனைத்து சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி மற்றும் யோகா நேச்சுரோபதி காலேஜஸில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ், காலேஜஸ் இது இங்கே எல்லாத்துலேயுமே இருக்கிற வேக்கன்சிஸில் தான் நீங்கள் போக முடியும். அலோபதி சைடு இருக்கிற MBBS சைடு நீங்கள் கண்டிப்பாக இதை முடிச்சுட்டு போக முடியாது. சரி, இதை எடுத்தால் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு ஜாப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சீக்கிரம் வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அதை பற்றி கொஞ்சம் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. கவர்மெண்ட் வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் இதுக்கு எக்ஸாம்லாம் எதுவுமே கிடையாது. 10th மார்க்கில் நீங்கள் நிறைய இருந்து, +2 மார்க்கும் நிறைய இருந்து, நீங்கள் டிப்ளமோவில் நிறைய மார்க் எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது ப்ரிஃபரன்ஷியலாக நீங்கள் முன்னாடி போயிடுவீங்க. அந்தந்த கம்யூனிட்டியில் இருக்கிறீங்க, டாப்பில் கம்யூனிட்டி வைஸ் தான் எடுப்பாங்க. அப்போ டாப்பில் போயிடுவீங்க. டாப்பில் நிறைய மார்க் இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே வேலை கிடச்சிட்டே இருக்கும். கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்காது. ப்ரைவேட்டில் நீங்கள் இதுக்குன்னு வச்சுருக்கிற சித்தா, ஆயுர்வேதா மெடிக்கல் ஷாப்ஸில், ப்ரைவேட்டாக வச்சுன்னு இருக்கிற சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் சைட்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட்டில் செலக்ட் ஆனீங்கன்னா கண்டிப்பாக இது டெக்னிக்கல் கோர்ஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு நல்ல சேலரியோட நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ மருத்துவத்துறையில் சேவை செய்யணும், ப்ளஸ் அதே நேரம் கொஞ்சம் நல்லாவும் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். ரொம்ப நல்ல கோர்ஸுங்க, கண்டிப்பாக படிங்க. கவுன்சிலிங் டேட்டு எப்போ விடுவாங்க, கவுன்சிலிங் எங்கே நடக்கும், கவுன்சிலிங் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும், இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். உங்கள் கனவுகள் அனைத்தும் மெய்ப்பட என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி.